ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, யாருக்கும் தெரியாம நான் சொல்றத ரகசியமா கேட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. ஏன்னா உன் வாழ்க்கையை பற்றிய சில உண்மைகளை உன்னிடம் பேசுவதற்காகவே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி உன்னை தனிமையில கேட்க சொல்றேன். இப்போது உன் வாழ்க்கையில நிம்மதி வருவதற்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் சரி செஞ்சு உன் எண்ணங்களுக்குள் நம்பிக்கையாக நானே வந்து நீ செய்யும் முயற்சிகளையெல்லாம் வெற்றிகரமாக மாற்றி தரப்போகிறேன். ஆனால் எந்த நல்ல விஷயமும் நல்லபடியாக நடந்து முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். ஏன்னா நீ நல்ல மனசோட எல்லாருக்கிட்டையும் மனசில் இருக்கதை அப்படியே வெள்ளந்தியாக வெளிப்படையாக பேசிடுற. ஆனால் கேட்குற மனுஷங்க நல்ல எண்ணத்தோடு அதை கேட்பதில்லை என் செல்லமே. அதனால தான் கவனமாறு நடந்து முடிகிற வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாதுன்னு சொல்கிறேன். நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் உனக்கான மாபெரும் வெற்றியை நான் தரப்போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் பாசத்துக்கும் நான் கண்டிப்பாக உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா என் அருளால் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும். உன் பாதையில் இருக்கும் அனைத்து தடைகளையும் அகற்றி நீ செய்யும் காரியங்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உனக்கான வெற்றியின் வாசல் தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. உன் முயற்சியும் என் அருளும் சேரும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும். எதை நடக்கலை நினச்சி வருத்தப்பட்டியோ அதையும் நடத்தி கொடுப்பேன். எது நடக்கவே கூடாதுன்னு நினச்சி காத்திருந்தியோ அதையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைப்பேன். ஆம் என் செல்லமே, என் கருவறையில் இருந்து உனக்கான மலர்கள் ஆசீர்வாதமாக வந்து உன் மேலே விழுகப் போகுது. என் அருளின் மூலமாக நீ கேட்ட அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன். மொத்தத்தில் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் வந்துருச்சு என் செல்லமே. இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் மனசு முழுக்க நம்பிக்கையை வச்சுக்கோ. என் அருளால் நான் உன்னை உயர்த்தி காட்டுறேன். உன் தேவைகளை அனைத்தையும் அறிந்த இந்த சாயப்பா உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். என் அருள் மூலமாக இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையை ஒரு புது திசையில் உருமாற்ற போகிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். உனக்கு ஒரு முக்கிய திருப்பத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி தரப்போகிறேன். இனி எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் தாமதமாக நடக்க விடமாட்டேன். நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் நம்பிக்கையை சோதித்த நானே உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்க தான் போகிறேன். அது வரைக்கும் நீ மன அமைதியோட மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. இந்த சாயப்பா என் அருளால் நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன். ஒரு விதையை மண்ணுக்குள்ளே போட்டவுடனே அது உடனே முளைக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே. அது முளைச்சி வர்றதுக்கான நேரத்தை எதிர்பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றதுக்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கும். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையிலையும் நீ வளர்றதுக்கான நேரம் உருவாகிட்டு காத்துக்கிட்டு இருக்கு. உன் புண்ணியத்தின் அளவை பொறுத்து நீ செய்த நன்மைகளை பொறுத்து இப்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே உயரப்போகுது. உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் என் காதுகளில் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதற்கான பலனை அள்ளி தருவதற்காகவே இப்போது இந்த சாயப்பா உன்கிட்ட தனிமையில் பேச வந்திருக்கேன். எனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்க நான் விட்டுட மாட்டேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். என்னை நம்பி வந்தவர்கள் யாரும் ஒருபோதும் வீழ்ந்து போக நான் விட்டுட மாட்டேன். உன் நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல பலனையும் கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கையில் கொடுக்க தான் போகிறேன். உனக்கு காவலாகவும் உன் வாழ்க்கைக்கு ஒளியாகவும் நான் இருந்து நீ கேட்ட அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீ எப்போதும் நம்பிக்கையை தளர விட்டுறாத. ஓம் சாய்ராம்னு என் பேரை சொல்லிக்கிட்டே இருந்தீனா என் அருளால் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நான் உன் பக்கத்திலே இருக்கதை புரிஞ்சுக்கிட்டு நீ மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. என்னை நம்பிய யாரையும் நான் கெட்டு போகவோ கஷ்டப்படவோ விட்டுட மாட்டேன். இப்போது உன் வாழ்க்கை சூழ்நிலை உனக்கு குழப்பமாகவும் கஷ்டமாகவும் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். இப்போது உன் வாழ்க்கைங்கிறது என் கைகளால் எழுதப்பட்ட ஒரு தெய்வீக பயணமாக இருக்க போகுது. ஒவ்வொரு தடையும் உன்னை தடுத்து நிறுத்த அல்ல, உன் நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்காகவே நான் கொடுத்தது.
நீயும் உன் மனசுல அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சு போயிட்டே இரு. உனக்கு முன்னால நான் போய் உன்னை காப்பாத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் உன் வாழ்க்கையில செஞ்சு தருவேன் என் செல்லமே. உன் பக்கத்தில் உனக்கு துணையாக இருக்கும் நானே உன்னை தூக்கி பிடித்து எழுப்பி நிறுத்துவேன். நீ தனியாக இருந்தாலும் என் அருள் எப்போதும் உன்னை சுற்றி உனக்கு துணையாகவே இருக்கும். வாழ்க்கை எந்த திசையில போனாலும் அந்த பாதையில உனக்கு வழிகாட்ட நானே வந்து நிற்பேன். நீ செய்ய வேண்டியது எதுக்காகவும் பயப்படாம என் மேல நம்பிக்கையோடு இருப்பதுதான். உன் வாழ்க்கை முடிவில்லாத இருளில் அல்ல, என் அருளின் ஒளியால் தான் பயணிக்கிறது. இதுவரைக்கும் நீ கடந்து வந்த பாதை எல்லாமே உனக்கு ஒரு பாடமாக தான் இருந்திருக்கே தவிர தண்டனையாக இருக்கவில்லை. நீ அனுபவித்த துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்காகவே இப்போ இந்த சாயப்பா நானும் வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்துக்கான அடித்தளத்தை நான் உருவாக்குறேன். நடந்து முடிஞ்சதையும் கடந்து வந்த காலத்தையும் நினச்சி மனசு கலங்காதே. அனைத்தையும் மறந்து விடு. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையும் தலையெழுத்தையும் நான் மாற்றி எழுதி தரேன். உனக்காக இப்போ ஒரு புது வழியை காட்டப் போறேன் என் செல்லமே. அந்த வழியில் நீ மன அமைதியோடும் வாழ்க்கையை உயர்வோடும் ஜெயிச்சு வாழும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். நம்பிக்கையோட என் நாமத்தை நீ சொல்லிக்கிட்டே இருந்தீனா என் அருள் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கும். உன் மனசில் இருக்கக்கூடிய ஆழமான வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் அறிவேன். நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். இப்போது உனக்கு சோதனையாக இருக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக உனக்கான நல்லதை நடத்தி தரேன். நீ என்கிட்ட நம்பிக்கையோடு ஒப்படைச்ச காரியங்கள் எல்லாத்தையும் நான் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பேன். கொஞ்சம் பொறுமையாக எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீனா அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நான் செஞ்சிருவேன். நீ அமைதியாக இருந்தாதான் என் அருள் உனக்கு துணையாக உன் கூடவே இருக்கும் என் செல்லமே. இத்தனை நாளா நீ காத்திருந்தது வீண் போக விடமாட்டேன். நீ செஞ்ச பூஜைகளும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் எல்லாமே என் கண்ணு முன்னால தானே நடந்துச்சு. அதற்குரிய புண்ணிய பலனை கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொடுக்குறேன். நீ நினச்சதெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும். இந்த சாயப்பா நானே உனக்கு அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தருவேன்ற நம்பிக்கையோட நீ உறுதியாக இருந்தீனா கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கை சில நேரங்களில் உனக்கு இருள் சூழ்ந்திருப்பதைப் போல தெரிந்தாலும் அது உண்மை கிடையாது. அந்த இருளை தாண்டி உனக்கான ஒளி வெளிச்சத்தை கொடுப்பதற்காக இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். புன்னகை என்பது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மட்டுமல்ல, அது சில சமயங்களில் சோகங்களை மறைக்கவும் சில தோல்விகளிலிருந்து மீண்டு வரவும் உனக்கு உதவியாக இருக்குன்னு எனக்கு தெரியும். இதே போல எப்போதும் மகிழ்ச்சியாக சிரிச்ச முகமாறு. ஆனால் இந்த முறை உனக்கு நிஜமாகவே மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும்படி தோல்விகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கான வெற்றியை இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன்னை பலவீனப்படுத்தும் தேவையற்ற பயத்தை உன்னிடமிருந்து தூக்கி போடு. நீ பயப்படும் போது அது உன்னை தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். நீ சந்தோஷத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக இருந்தினா இந்த சாயப்பா உனக்கான நல்லது அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். அடுத்தடுத்து பல அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு என் செல்லமே. ஓம்